இது வரைக்கும் ஒரு பேசிக்கான டிசைனை எப்படி டிசைன் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம 3D பிரிண்டரில் பிரிண்ட் போடுறது அப்படின்ற வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸான டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் போடுறது அப்படின்றத பற்றி இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். நம்ம என்ன காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு குரூப்பை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த குரூப் டிசைன் கொஞ்சம் கஷ்டன்றதால அந்த டிசைனோட STL ஃபைலை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ண அப்புறம் ப்ளூசா ஸ்லைசர் ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என்கிட்ட அந்த ஃபைல் இருக்குது, நான் அதை ஸ்லைஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ என்னோட சிஸ்டமில் நான் ப்ரூசா ஸ்லைசரை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரூசா ஸ்லைசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் இந்த கியூபை கிளிக் பண்ணி அதில் குரூட் ஹோல் ஃபிக்ஸ்டு அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் என்னோட குரூட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலாக செக் பண்ணுற மாதிரி நம்மளோட பிரிண்டர் அதோட ஃபிலமெண்ட்லாம் செக் பண்ணிக்கலாம். இங்கே கிரியாலிட்டி எண்டர் 3 வெர்ஷன் 2 கரெக்டாக தான் இருக்குது. PLA ஃபிலமெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் அதோட லேயர் திக்னஸ் 0.20 mm இருக்குது, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் இதுவும் மோரோவர் சென்டரில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதால இதோட ஸ்கேலை மட்டும் நான் 50க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ கரெக்டான சைஸ்க்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் நம்ம இங்கே மேனுவலாக மட்டுமே பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் இங்கே இருக்க பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸ் வச்சியும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த குரூட்டை நம்மளால் பொசிஷன் மூவ் பண்ண முடியும். இவ்வளோ நேரமாக நம்ம இங்கே மேனுவலாக இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சேஞ்சஸ் எல்லாமே இந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணியும் பண்ண முடியும். அந்த ஐகான்ஸ் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரோட இன்ஃபில்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபில் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டீரியல் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது ஒரு சிம்பிளான மெட்டீரியல், எங்கேயும் யூஸ் பண்ண போதில்லை, ஷோகேஸில் தான் யூஸ் பண்ண போகிறோன்னா அது இன்ஃபில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா அது பெருசாக அதுக்கான பர்பஸ் இருக்காது. இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்ஸோ இல்லை மிஷின்ஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட இன்ஃபில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டெபிலிட்டி அதுக்கு கிடைக்கும். இதை பொறுத்து ஒரு மெட்டீரியல்ஸ்க்கும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூசா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த இன்ஃபில்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க பிரிண்ட் செட்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்ஃபில்லை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இன்ஃபில்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் டென்சிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் உள்ள எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் ஃபில்லு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதில் 15 செலக்ட் ஆகிருக்கு. இந்த 15 நீங்கள் 100லேருந்து 5 வரைக்கும் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நம்ம இதை டெக்கரேட்டிவ் ஐட்டமாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால 10% நான் இங்கே செலக்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பேட்டர்ன். இதில் கிரிட் ஸ்டாண்டர்டாக செலக்ட் ஆகிருக்கு. இதில் ட்ரையாங்கிள், ஸ்டார்ஸ், கியூபிக் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நான் ட்ரையாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணும்போது என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் பிளேட்டருக்கே போயிட்டு இதில் ஸ்லைஸ் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போது இது ஸ்லைஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்றத பார்க்க இங்கே கிராஃப் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ட்ராக் பண்ணால் உங்களால் அதை பார்க்க முடியும். நான் பாட்டம்க்கு அதை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்குள்ளே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அதுக்குள்ளே இருக்க ஃபில்லும் 10% இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்றத நீங்கள் பார்க்க இங்கே பாட்டமில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டமில் இருக்க கேஃபை மூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம பிரிண்டர் நாசல் இந்த 3D ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணோம். ஓகே, நம்மளோட டிசைனை நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட குரூட் டிசைனுக்கு 10% இன்ஃபில் கொடுத்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்து அது எப்படி ஸ்லைஸ் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம். இதுவே வேறு இன்ஃபில் கொடுத்து வேறு பேட்டர்ன் கொடுத்தா எப்படி ஸ்லைஸ் ஆகுது அப்படின்றத ஸ்லைசரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பிரிண்ட் செட்டிங் போயிட்டு அதோட ஃபில் டென்சிட்டியில் 90% சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அதோட ஃபில் பேட்டர்னில் நான் 3D அனிகோம் கொடுக்குறேன். இப்போது இதை பிளேட்டரில் போய் மறுபடியும் ஸ்லைஸ் நவ் கொடுத்தா நம்ம சேஞ்ச் பண்ண செட்டிங்லாம் இங்கே மாறி இருக்கும். அது எப்படி பிரிண்ட் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது இதோட இன்ஃபில் பார்த்தீங்கன்னா 90% டென்சிட்டியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகிருக்கு. அண்ட் அதோட அனிகோம் ஸ்ட்ரக்சரையும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்காக அந்த 10% வச்சும் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் போக போகிறோம். ஸோ அதோட செட்டிங்க்கே நம்ம மறுபடியும் மாற்றிடலாம். ஓகே, இதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்.
அண்ட் இங்கே பிரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே டாப்பில் பிரிண்ட் ஆகும்போது அதோட பேஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஆடாமல் இருக்க பேஸை வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பிரிம் இருக்குது. ஸோ அந்த பிரிம்மை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைஸ் நவ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே ஒரு பிரிம் ஆட் ஆகிருக்கும். இது வந்து ஸ்ட்ராங்காக அந்த ஸ்ட்ரக்சரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் அதோட இன்ஃபுல்லும் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரையும் உங்களால் இங்கே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம இதை ஜி கோடா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ரூட் 3D அப்படின்னு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த க்ரூட்டை எப்படி இந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.